பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இந்த அற்புத வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ராகு கேது. ராகு கேது பத்தி தான் நம்ம பேச போறோம். ஆடியோ கேக்குதுங்களா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ஓகே, இப்போ ஏன் ராகு கேது அவ்வளவு முக்கியம் அப்படின்றத நம்ம கொஞ்சம் யோசிப்போம். ராகு கேது இல்லாம எந்த பலன் சொன்னாலும் இப்ப பலிக்காது. அதுக்கு என்ன காரணம்? முதல்ல கேது, ராகு இவங்களுடைய நட்சத்திரங்கள் பாருங்க. முதல் நட்சத்திரம் கேது. முதல் நட்சத்திரம் கேது, கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. கேதுவோட சேர்ந்த கிரகங்கள் கர்மாவை அனுபவிக்க போறதா சாஸ்திரம் சொல்லுது. கேதுதான் கரு உற்பத்தி. அந்த அஸ்வினி நட்சத்திரத்தை கருகலைப்பு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அஸ்வினி நட்சத்திரத்தை கருக்கலைப்பு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல அஸ்வினி குமாரர்கள் தோன்றினார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அஸ்வினி நட்சத்திரம் எங்க இருக்கு அப்படின்னா, மேஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய நெருப்பு ராசியில இருக்கு. அப்போ நெருப்பை அதிகப்படுத்தக்கூடியது எது? காற்று. ஒரு நெருப்பு இருக்கு, அந்த நெருப்பு கொழுந்து விட்டு எரியணும் அப்படின்னு சொன்னா காற்று தேவை. அப்ப அந்த கர்மா வளரப்போகுதா குறைய போகுதா அப்படின்றத முடிவு பண்ணக்கூடியது ராகு. ராகுவோட நட்சத்திரம் எங்க இருக்கு? காற்று ராசியில இருக்கு. பாருங்க, காற்று ராசியில இருக்கு. இது முதல் நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரம் முதல் நட்சத்திரம். காற்று ராசியில உள்ள ராகுவோட நட்சத்திரம் திருவாதிரை மத்தியத்துல இருக்கும். கவனிச்சு பாருங்க. இயக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா திருவாதிரைக்கு நடராஜரை வச்சிருப்பாங்க. இயக்கம் அப்படின்னு சொல்லலாம். இந்த உலகம் இயங்குறதுக்கு தேவையானது ஆசை. அந்த ஆசையை ராகுன்னு சொல்லலாம். அது சரியான விதத்துல போகுதா தவறான விதத்துல போகுதா அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். இப்போ கேது எங்க இருக்கு? மேஷத்துல இருக்கு, அஸ்வினி நட்சத்திரம். அதுக்கு திரிகோணம் எது? சிம்மம். அதுக்கு திரிகோணம் எது? தனுசு. அப்போ இது 1, 5, 9 கர்மா, சஞ்சீத கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கதான் கர்மா இருக்கு. அப்ப என்ன சொல்லுவாங்க? அப்பா, தாத்தா, நாம, ஜாதகர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இததான் லிங்க் வந்தாச்சு இல்ல? ஏன் கால் பண்றாங்க? சரி, நாம எதை பத்தி பேசியிருந்தோம்? ராகு கேது நட்சத்திரங்கள் அப்படின்ற விஷயத்தை பத்தி பேசியிருந்தோம். அப்போ அந்த கேது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அப்படியே கொஞ்சம் மகாபாரத்துக்கு வாங்க. அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க யாருங்க சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. அஸ்வினி நட்சத்திரத்துல மகாபாரதத்துல பிறந்தவங்க யாரு? ஆடியோ கேக்குதா? அஸ்வத்தாமன். சூப்பர். இப்போ இல்ல, ஆடியோ கேக்குதா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். இப்போ அஸ்வத்தாமன் அஸ்வத்தாமன் அப்படின்றது மகாபாரதத்துல உள்ள ஒரு கேரக்டர். அவரு இன்னைக்கும் இருக்கிறாரு. இன்னைக்கும் இருக்கிறாரு. அவரு சாபத்தினால் இருக்கிறாரு. அஸ்வினி நட்சத்திரம் ஒரு கருகலைப்பு நட்சத்திரம். அவர் கடைசியா என்ன பண்றாரு? கருவை கலைக்கிறதுக்கு பிரம்மாஸ்திரத்தை விடுறாரு. அதனால கண்ணன் என்ன பண்றாரு? சபிக்கிறார். இந்த உலகம் உள்ளவரை நீ அப்படியே இருக்க கடவாய் அப்படின்னு சபிக்கிறார். அப்ப இன்னைக்கு அவன் மறைமுகமா இந்த உலகத்துல எனக்கு விமோசனம் கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கான். அது பேராசை. அதே நட்சத்திரத்துல அஸ்வினி குமாரர்கள் அப்படின்னு பிறந்திருக்கிறாங்க. பாண்டுவின் புத்திரர்கள் பிறந்திருக்கிறாங்க. அவங்களுடைய பிறப்பு பாருங்க. பாண்டுவுக்கு ஆசை அதிகம் வந்ததுனால 2வது மனைவிக்கு இரட்டை பிறவா ஒரே டைம்ல பிறக்கிறாங்க.
அதுல ஒருத்தர் சாஸ்திரத்துல வல்லவர், ஒருத்தர் குதிரை சம்பந்தப்பட்ட வைத்தியத்துல வைத்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அஸ்வினி அப்படின்றது அங்க கர்மாவினுடைய வெளிப்பாடு. அப்ப அஸ்வினில ஒருத்தன் பிறந்து மோட்சம் கிடைக்காம சுத்திக்கிட்டு இருக்காங்க. அதே நட்சத்திரம் இன்னொரு நட்சத்திரம் மகம். மக நட்சத்திரத்துல யாராவது பிறந்திருக்கிறாங்களா பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பேர் இருந்தா சொல்லுங்க. ஆதவன் பையன், என் பையன். இல்ல 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 இல்ல, இது மகாபாரதம் அல்லது ராமாயணத்துல. சரி, இப்போ மூட் பண்ணுங்க சார், ஏன்னா ரெக்கார்டு வேஸ்டா போகும். நீங்க சொல்லிட்டு உடனே மூட் பண்றீங்க. இப்போ மக நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா சீதா தேவி பிறந்தாங்க, அர்ஜுனன் பிறந்திருக்கிறார், தர்மதேவன் பிறந்திருக்கிறார். நல்லா கவனிக்கணும். அஸ்வினி நட்சத்திரம் நெருப்பு ராசி, சரராசி, வேகமா வளர்ந்துகிட்டே இருக்குது, பாவ புண்ணியங்கள் எதுவா இருந்தாலும். அதே பாத்தீங்கன்னு சொன்னா சிம்ம என்ன ராசி? ஸ்திர ராசி. அது அப்படியே எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். எப்படி? நிலையா எரிஞ்சிட்டு இருக்கும். இங்க பாருங்க, ஞானத்தை வாங்கி கொடுக்கிற அளவுக்கு அர்ஜுனனுடைய வெளிப்பாடு இருக்குது. அதுவே பாருங்க, மகம், மகத்துல இருந்து அப்படியே 5ஆம் இடத்துக்கு வாங்க, மூலம். மூலத்துல அனுமன் பிறக்கிறார். அனுமன் அவதரிச்ச நட்சத்திரம் மோட்சம். அவரும் சிரஞ்சீவியா இருக்கிறாரு. ஆனா அவரை பேரை சொன்னாலே நமக்கு நன்மை. இது உபய ராசி, அந்த இடத்துக்கு குரு. அப்போ 3 குணங்கள் சாஸ்திரத்துல இருக்கு. இது எல்லாத்தையும் பொருத்தி பார்த்து பேசுறது தான் காலபுருஷ தத்துவம். அதுல ஒரு பகுதி தான் இது. அந்த வகுப்பும் அடுத்த வாரம் நாம எடுக்க போறோம். இப்போ கேது எவ்வளவு முக்கியம் பாருங்க. அப்போ 1, 5, 9ன்னு சொல்லக்கூடிய ராசிகள்ல முதல் நட்சத்திரமா அதுதான் இருக்குது. கர்மாவின் வெளிப்பாடு. அடுத்து நடு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது திருவாதிரை, சுவாதி, சதயம். பாருங்க, 3ஆம் இடம்ன்றது முயற்சி, ஆசை, வீரியம். அது தாம்பத்தியமா மாறுது துலாத்துல. சுவாதி நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்ன்றது உங்களுக்கு தெரியும். நட்சத்திரம் படிக்கும்பொழுது அதை ஃபுல்லா படிங்க. அடுத்து சதயம். அப்போ 3, 7, 11 அப்படியே பாருங்க. நீங்க ஆசை இங்க பேராசையா மாறுது. அது எப்படி வெளிப்பட போகுது அப்படின்றது தான் இந்த உலக இயக்கம். அப்போ இது எல்லாமே உலக இயக்கம். முக்கியமான இடத்துல ராகு கேதுங்க இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்குங்க. அதனாலதான் பலன் சொல்றதுக்கு ராகு கேது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 பேரோட கதையும் உங்களுக்கு தெரியும். ராகு கேது ஒருவரே, வெட்டுன்றதால அவங்க தலைவேறு உடல் வேறா மாறுறாங்க. சரி, சாஸ்திரத்துல 9 கிரகங்கள்ல முக்கியமான கிரகங்கள் 4 தான். ஒன்னு சூரியன், இன்னொன்னு சந்திரன், இன்னொன்னு ராகு கேது. இவங்களை வைத்துதான் கர்மா வெளிப்பாடு, ஜாதக அமைப்பு எல்லாமே. சூரியன் ஒளி கிரகம், சந்திரனும் ஒளி கிரகம். சூரியன்கிட்ட வாங்கி கொடுக்கிறாரு. இவங்க சுற்றுவட்ட பாதையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த ராகு கேது. இந்த உலக இயக்கத்துக்கு ராகு கேது எவ்வளவு முக்கியம் பாருங்க. எப்படிப்பட்ட ராகு கேது எப்படி நம்ம வாழ்க்கையில செயல்படுது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டா தெளிவா பலன் சொல்லலாம். சோ ராகு கேது அப்படின்றதுக்கு நாம வித்தியாசத்தை கொஞ்சம் பார்த்துக்கலாம். மூட் பண்ணுங்க சார், யாரு இது? ராகு கேதுக்கு காரகங்கள் அப்படின்றத நம்ம இப்ப பார்த்தோம். காரகங்கள் தான் இப்ப நம்ம சொன்னதே. 1, 5, 9ல கேது இருக்குது. அப்போ உற்பத்தி, அது உற்பத்தி ஆகிறதுக்கு உண்டான ஆசைகள்,
3 7 11 இதை வச்சே நம்ம ஜாதகத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்ப ராகு அப்படின்னு சொன்னா சட்டத்துக்கு புறம்பானது, கேதுனா சட்டப்படி. உதாரணத்துக்கு சொல்ல போனா சாராயத்தை அப்படியே வித்தா அது சட்டத்திற்கு புறம்பானது. அதே சாராயத்தை ஒரு லேபிள் ஒட்டி அரசாங்க சீல் வித்துட்டா டாஸ்மாக், அது சட்டம். ரெண்டும் ஒண்ணுதான், நல்லா கவனிக்கணும். இதுவும் போதத்தான், இதுவும் போதத்தான். அரசாங்கம் முத்திரை குத்துது, அது சட்டம் கேது. முத்திரை இல்ல, அது சட்டத்துக்கு புறம்பானது. ராகு கேதுனுடைய காரகத்தினுடைய வித்தியாசம் இதுதான். ராகுனா கட்சின்னு வச்சுக்கோங்க, கேதுனா இயக்கம். அப்ப கேது ஒருத்தரோட சூரியனோட சேர்ந்து இருக்குன்னா ஒரு இயக்கத்துல தலைவரா இருப்பாரு, கட்சியில இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, ராகு ஊழல் செய்பவர், 3ஆம் இடம், ஆசையை தூண்டுறது. கேது கர்மாவை தடுக்கும், ஊழலை தடுப்பவர். ராகு கத்திரி, கேதுவும் கத்திரின்னு சொல்லுவாங்க, ஆனா ராகு தான் கத்திரி. கேது ஊசி. ராகு பாத்தீங்கன்னா நஷ்டத்தை உண்டு பண்ணிடுவாரு. ஆசைகளை தூண்டி நீ போ ஷேர் மார்க்கெட்ல போடு உனக்கு பணம் வரும் அப்படின்னு ஆசையை காட்டி நஷ்டத்தை உண்டு பண்ணிக்குவாரு. கேது கஷ்டத்தை உண்டு பண்ணுவார். ராகு பாருங்க வெட்டும், எதைய ஒன்னை வெட்டி விடும். கேது குத்தும். இந்த வித்தியாசங்களை நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்து ராகுனா குற்றம், கேதுனா தண்டனை. இப்ப பாருங்க, 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையை என்ன பண்றாங்க, குற்றம் சொல்லிக்கிறாங்க. கணவன் மனைவிக்குள்ள குற்றத்தை நீ செஞ்சது தப்பு, நீ செஞ்சது தப்பு, இல்ல நீ இப்படி பண்ணிருக்கணும் அப்படின்னு அந்த குற்றத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிறாங்க. ஆனா கேது தண்டனையை கொடுத்துட்றாங்க. அந்த குற்றம் என்ன போகுது, ஒருத்தர்கிட்ட போகும் பொழுது நீ பிரிஞ்சிரு, இல்ல நீ இப்படி இரு, நீ இதை ஜீவனாம்சம் கொடு அப்படின்னு தண்டனையை கொடுக்கிறாரு. உடற்பயிற்சியில யோகா ராகு தாங்க. லக்கணத்துல ராகு உள்ளவங்க யோகா செய்ய ஆசைப்படுவாங்க. கேது தவம். அப்ப என்ன சொல்லலாம், ராகு ஆட்டம் அப்படின்லாம், கேது அடக்கமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அப்ப போலி அப்படின்றத எடுத்துக்கலாமா, போலித்தனம் அப்படின்றது ராகு, உண்மை அப்படின்றது கேது. அப்ப நாம என்ன சொல்லியிருக்கிறோம், காற்று ராசியில தான் முதல் ராகுவோட நட்சத்திரம் இருக்குது. காற்று ராகு, நெருப்பு கேது. எதை ஒண்ணுமே ஆசைப்படும், அப்படியே விழுந்து ஆசைப்படும். எது, ராகு. அப்போ போகக்காரகன். அந்த போகத்தினால நாணம் கிடைக்குது, அது நாணக்காரகன். அப்ப கேது நாணக்காரகன். பிரச்சனையை உண்டு பண்றது, பிரச்சனையை தர்றது ராகு, பிரிவினையை தர்றது கேது. அப்போ ஆரம்பம் அப்படின்றது ராகு, முடிவு அப்படின்னு சொல்றது கேது. இந்த ராகு கேது கூடிய காரகத்து வித்தியாசத்தை நாம பார்த்துக்கணும். பாருங்க, ஒரு கண்டம் வருது அப்படின்னு சொன்னா அது பெரிய கண்டமா சின்ன கண்டமா அப்படின்னு பார்க்கணும். பெருசு அப்படின்னு சொன்னாலே ராகு. அப்ப ராகு எதையுமே பெருசுபடுத்தும், கேது எதுவுமே சிறுசாகும். பாருங்க, 2ஆம் வீட்டுல ராகு இருக்கு அப்படின்னு சொன்னா குடும்பம் பெருசு அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் வீட்டுல கேது இருக்குதுன்னு சொன்னா குடும்பம் சிரிச்சுக்கிட்டே போகுது, சொந்த பதம் விட்டு விலகி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பெருசு சிறுசு. பஞ்சாயத்து கோர்ட்டு, கட்ட பஞ்சாயத்துல பாத்தீங்கன்னா ராகு. இதே கோர்ட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அது கேது. சோ எதை ஒண்ணுமே சேர்க்கும், என்ன பண்ணும், ராகு எதை ஒண்ணுமே சேர்த்து வச்சுக்கும். கேது எதை ஒண்ணுமே பிரிச்சிடும். சரி இல்லையா, நீ பிரிஞ்சு போ அப்படின்றதுதான். இப்போ பெருசு பெருசா கட்டம் கட்டமா போட்டிருப்பாங்க சட்டை. அப்போ கட்டம் அப்படின்றதுலாம் பாத்தீங்கன்னு சொன்னா ராகு. சின்ன சின்னதா இருக்கும் கோடு, அது கேது. ராகு பேச்சு எப்படி இருக்கும், ராகு
ரொம்ப சவுண்டா பேசும். கேது பேசுறதே தெரியாது. அதனாலதான் கேது 2ல இருந்தா லேட்டா பேசினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ராகு தாடியை குறிக்குங்க. ராகு தாடி, கேது மீசை. அதனாலதான் மீசையை நான் சொல்லுவேன் கிளாஸ்ல, மீசை வந்து இப்படி இப்படி பண்ணிட்டே இருக்கிறாருன்னா ஏதோ ஒரு வலையில சிக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த காரகத்துவங்களை நீங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டா ஈஸியா பலன் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப ராகு என்ன பண்ணும், கேது என்ன பண்ணும் அப்படின்றத ஒரு சின்னதா நம்ம வந்து காரகத்துவம் படிச்சிருக்கோம். இன்னும் விரிவான காரகத்துவங்கள் இருக்கு. இப்போ ராகு கேது பத்தி நம்ம முழுசா படிச்சாச்சு. அதாவது படிச்சாச்சுன்னா காரகத்துவங்கள் ஓரளவுக்கு நம்ம எப்படி வருது அப்படின்றத புரிஞ்சுக்கினாச்சு. இதுல கோச்சார பயன்பாடு அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். கிரகநந்தி நாடியில ஒரு கிரக சேர்க்கைக்கு ராகு கேதுகள் வரும் பொழுது என்னென்ன பண்ணுது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். பாருங்க, ஒரு ஜாதகத்துல என்ன பிராப்தம் இருக்குது அப்படின்றது ஒருத்தருடைய பிறந்த ஜாதகம். அந்த ஜாதகம் எப்படி போயிட்டு இருக்குது, அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கு அப்படின்றது கோச்சாரம் தசாபுத்தி. அவருடைய பிறவி குணம் என்ன ஜாதகம், அவருடைய தற்போதைய குணம் என்ன கோச்சாரம். அப்போ கோச்சாரம் ரொம்ப வலிமையானது. நம்ம கோச்சார பலன் சந்திரனை மட்டுமே படிக்கிறோம், அது தவறு கிடையாது. ஆனா மற்ற கிரகங்களையும் நம்ம பார்க்கணும். அப்போ இப்ப இருக்கிற குணம் மாறி இருக்குதா, அப்படியே இருக்குதா, இந்த மாறுபாடு தற்காலிகமா இருக்குதா, நிரந்தரமா இருக்க போகுதா அப்படின்றத கோச்சாரம் வெளிப்படுத்தும். அப்போ கோச்சார குண மாற்றங்களை தருது, தொழில் மாற்றங்களை தருது, வாழ்க்கையை புரட்டி போடுது. தசாபுத்தி அப்படின்றது வந்து சம்பவ காலத்தை சொல்லுது. இந்த டைம்ல இது நடக்கும். அந்த சம்பவத்தை உறுதியா நடக்குமா நடக்காதா அப்படின்றது வந்து கோச்சார கிரகங்களும் சொல்லுது. அப்போ பிறந்த ஜாதகம், கோச்சாரம், திசாபுத்தி, இது 3 இணைஞ்சாதான் சம்பவ காலத்தையே சொல்ல முடியும். இதான் சூட்சமம். இது வரைக்கும் ஏதாவது புரியாத மாதிரி இருந்துச்சுங்களா? பேசுங்க. புரிஞ்சுதா? புரியுதுங்க சார், தெளிவா புரியுது சார், தெளிவா புரியுது. சரி புரியுது. சரி, இப்போ ஒரு விஷயத்தை படிப்போம். கர்ம தோஷம் வெளிப்படும், இது அப்புறம் பார்க்கலாம். சர்பதோஷம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன சர்பதோஷம், எங்க இருந்தா சர்பதோஷம் கொஞ்சம் சொல்லுங்க. 1, 7, 2, 8 சார். வேற சரி. இப்போ கால சர்ப தோஷம், கால சர்ப யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் பெரிய டாபிக் தான், அதை பத்தி நாம படிப்போம். அதுலயே ஒரு விஷயத்தை இப்ப நான் சொல்றேன். நாம வந்து இலவச வகுப்பு அப்படின்னு போட்டா கூட இதுல நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இது எதுவும் சொல்ல மாட்டாரு அப்படின்றதெல்லாம் இல்லை. எந்த வகுப்பா இருந்தாலும் நான் எதையாவது வந்து எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு போகணும். அந்த வகையில ராகு அப்படின்றதும் கேது அப்படின்றதும் ஒரு வட்டத்துல இருந்து அதுக்குள்ள எல்லா கிரகமும் அடைஞ்சிருந்துச்சுன்னா அது கால சர்ப தோஷம். இதுல 1லயும் 7லயும் இருக்குது அப்படின்னு சொன்னா அதுவும் சர்வதோஷம். இப்படிப்பட்டவங்களுக்கு எந்த வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. 1, 7. இப்ப நாம கால சர்ப தோஷத்தையோ யோகத்தையோ பேசல, அதை பத்தி நாம பேசுவோம். 1, 7ல ராகு வந்து 1லயோ கேது வந்து 7லயோ அல்லது கேது 1லயோ 7 ராகுவோ இருந்தா அவங்களுக்கு 27 வயசு வரைக்கும் தோஷம் இருக்கும். 27 வயசுக்கு அப்புறம் தான்
அவங்க ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போக முடியும். இப்போ 2-8 2ஆம் வீடு 8ஆம் வீடு இங்க ராகு கேது இருக்குது அப்படின்னு சொன்னா 33 வயசுக்கு தான் அவங்களுக்கு தோஷ நிவர்த்தியே ஏற்படும். 33 வயது. அதுவே 3-9 அப்படின்னு சொன்னா 36 வயது. 3 வயது அப்படின்னு சொன்னா 3-9 அப்படின்னு சொன்னா 36 வயது. இதுவே ராகு கேது 4-10 இருக்கு அப்படின்னு சொன்னா 42 வயது. 42 வயசுக்கு மேலதான் முன்னேற்றங்கள் அப்படின்னு சொல்லுங்க. இதுல எல்லா கிரகங்களும் அதுக்குள்ளே அடங்கி 4-10 இருந்துச்சுன்னா கண்டிப்பா 42 வயசு தான். அப்போ ஒண்ணு போனா ஒண்ணு வருது சார், நேரம்னா முழம் சறுக்குது சார் அப்படின்ற வாழ்க்கை தான் இருக்கும். 5-11 ராகு கேது இருக்குன்னா 48 வயசுல இருந்து அவங்களுக்கு தோஷ நிவர்த்தி ஆகுது. 6-12 அப்படின்னு சொன்னா 56 வயது. குறிக்கிறீங்களா? மறுபடியும் சொல்லணுமா? ஐயா ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுங்க. குறிச்சிட்டு இருக்கோம், ஒரு தடவை ரிப்பீட் பண்ணா சரி பார்த்துக்கோங்க. சரி சரி சரி. 1-7 அப்படின்னா 27 வயது. 2-8 அப்படின்னு சொன்னா 33 வயசு. 3-9 அப்படின்னு சொன்னா 36 வயது. மூட் பண்ணிக்க. 4-10 அப்படின்னு சொன்னா 42 வயது. 5-11 அப்படின்னு சொன்னா 48 வயது. 6-12 அப்படின்னு சொன்னா 56 வயது. சவுண்ட் வருது. ஐயா 4 அதுக்கப்புறமா எந்த வீடியா? 7வது வீடா எடுத்துக்கணுமா? 4ன்னா எடுத்து அதுக்கு அடுத்து 7வது வீடு எது வரும்? 4க்கு 4ன்னா 10 தானே 7வது வீடு. 10 4-10. இப்போ இது சர்வதோஷமா இருந்துச்சுனாலும் சரி, கால சர்வதோஷமா இருந்தாலும் சரி, இந்த வயது முதல் அவங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத நீங்க குறிப்பு வச்சுக்கணும். அடுத்து நாம ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னா ராகு கேதை வச்சு எப்படி பலன் சொல்லலாம், எங்க தடை இருக்கும், எங்க பிரச்சனை இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வகுப்பு எடுத்தோம். இப்ப இதுல என்ன பார்க்க போறோம்னா கர்ம தோஷம். இப்ப சொன்ன இந்த வயதுகளும் கர்ம தோஷம் நீங்கிறது தான். ராகு கேதுனா கர்மா அப்படின்றத சொல்லியாச்சு. கர்மா உற்பத்தி, ராகு உள்ள முழுங்குது, வெளியே தள்ளுறது கேது. அவ்வளவுதான். ராகு கர்மாவை சேர்க்குது, கேது அதை கழிக்குது. அப்போ கேது சேர்ந்த இடங்கள் கர்மா. உதாரணத்துக்கு ஒன்ன பார்த்துக்குவோம். குரு கேது அப்படின்னு சொன்னா, குரு கேது கேலா யோகம், கோடீஸ்வர யோகம்லாம் சொல்லுவாங்க. அது ஒரு புறம் இருக்கட்டும். என்னை பொறுத்தளவுக்கு தெருக்கோடியில் நிற்க வச்சிரும் கடன் அதிகம் வாங்கினார்னா. அப்போ இதுவும் முக்கியமானது தான். குருவும் கேதுவும் ஒரே ராசியில இருக்குதுன்னா குருனா ஜீவக்காரகன் அப்படின்னு எடுத்துக்கலாம், குருனா மூளை அப்படின்னு எடுத்துக்கலாம். குருவோட காரகத்துவங்கள் என்னென்ன அப்படின்னு பாருங்க. இது கேதுவோட சேர்ந்துருந்துச்சுன்னா கொஞ்சம் பேசும்போது முட்டி எடுத்துருங்க. இது கேதுவோட ஒரே ராசியில இருக்குது அப்படின்னு சொன்னா 2 வயசு வரைக்கும் கவனமா இருக்கணும்னு சொல்லுங்க. அப்போ 2 வயசுக்குள்ள அந்த குழந்தைக்கு ஏதாவது நோய் நொடிகள் ஒரு பயம் வந்துடும், உயிர் பயம் வந்துடும். அதுவே ஒரு ராசி இடைவேளை இருக்குதுன்னா 12 வயசு. ஒரு ராசி இருக்குதுன்னா 12 வயசு. சார் இந்த 1 to 12 வயசுக்குள்ள
எப்ப நடக்கும் அப்படின்றதுதான் இப்ப நாம சொன்ன அந்த சம்பவ கால நிர்ணயம். கோச்சாரத்துல ராகு கேது எங்க போகுது, அப்ப என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்குது, அவருடைய லக்கணம் என்ன, லக்னாதிபதியினுடைய நிலை என்ன, திதி சூனியம் எங்க இருக்குது, பாதகாதிபதி எங்க இருக்குது, இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்க இறுதியா சொல்ல முடியும் சம்பவத்தை. அப்போ 1 வயசுல இருந்து 12 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தோஷம் வெளிப்படக்கூடிய காலகட்டம். அப்போ 12வது வயதுக்குள்ள ஒரு குழந்தைக்கு வந்து குருவுக்கு 2ல வந்து கேது இருக்குது அப்படின்னு சொன்னா 12 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா பார்க்கணும். அந்த காலகட்டத்துல குரு திசையோ கேது திசையோ அல்லது குரு புத்தியோ கேது புத்தியோ வருது, கோச்சாரம் சரியில்லை அமைப்பு இருக்குதுன்னா பரிகாரங்கள் செய்யறதுக்கு நீங்க பரிந்துரை பண்ணணும். இப்போ குருவுக்கும் கேதுவுக்கும் இடைவெளி 2 ராசினா என்ன, லாஜிக் புரிஞ்சுக்கணும். 12 வயசுல இருந்து 24 வயசுக்குள்ள தோஷம் வெளிப்படும். படிக்கிற வயசு, படிக்கிற வயசுல என்ன பண்ணுவான், கேதுனா வலை, காதல் வலை, கல்யாண வலை, போதை வலை, ஏதோ ஒரு வலையில சிக்கிக்குவான். அப்ப அந்த சமயத்துல நம்ம ஜாக்கிரதையா அவனை பார்க்கணும். அதே சமயத்துல அப்ப நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி திசாபுத்தி கேது ராகு அதாவது குரு வருது அப்படின்னு சொன்னா கவனமா இருக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லணும். இதுவே குருவுக்கு 3வது வீட்டுல கேது இருக்குது பாருங்க, குரு கேதுவை நோக்கி பயணம் செய்யறாரு, கேது குருவை நோக்கி பயணம் செய்யறாரு. இந்த வேடை புரிஞ்சுக்கணும். அப்ப 24 வயசுல இருந்து 36 வயசுக்கு இடைப்பட்ட காலத்துல தோஷம் வெளிப்படும். என்ன சார் வெளிப்படும், ஏதாவது கண்டம் வருமா இல்ல வேற ஏதாவது வருமா? பொதுவா 24ல இருந்து 36 வயசுல என்னென்ன சம்பவங்கள் ஒரு மனுஷன் வாழ்க்கையில நடக்கும். கடன் வாங்குறாருன்னா வாங்கிக்கிட்டே இருப்பாரு, கடன்காரனா ஆக போறாருன்னு அர்த்தம். அதனால மன உளைச்சல் வரும். புரியுதுங்களா? இப்போ 3ஆம் இடத்துல பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னா தற்கொலை எண்ணம் வரும். அப்போ அவங்க வீட்டு என்னன்னு பார்க்கணும், அப்ப என்ன தசாபுத்தின்னு பார்க்கணும். அப்ப தோஷம் வெளிப்படக்கூடிய வயது அப்படின்றத நீங்க சொல்லுங்க. அப்போ கேதுவுக்கும் குருவுக்கும் 3 இடைவெளி இருக்குதுன்னா 24ல இருந்து 36 வயசுக்குள்ள தோஷம் வெளிப்படும். அதுவே இடைவேளை 4ல இருந்து 10 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பாருங்க, 4 அல்லது 10 திரிகோணத்தையும் எடுத்துக்குங்க. 36 வயசுல இருந்து 48 வயசுக்குள்ள தோஷம் வெளிப்படும். நான் கடன்லாம் வாங்க மாட்டேங்க, கண்ணியமா இருக்கிறேன், எங்க அப்பா வச்சு இந்த கடத்தையே அழைச்சிட்டேன், கடனா எனக்கு பிடிக்காது அப்படின்னு கண்ணியமா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களையும் இந்த 36 வயசுல இருந்து 48 வயசுக்குள்ள ஏதாவது ஒரு ஆசையை தூண்டி மண்ணு வாங்கி வீட்டை கட்டு இல்ல பிள்ளைங்களை மேற்படிப்பு படிக்க வைன்னு ஒரு சின்ன அளவுல கடத்தை வாங்கி அப்படியே டெவலப் பண்ணிட்டே இருக்கும். அப்படியே டெவலப் பண்ணிட்டே இருக்கும். ஒண்ணு இழுக்கும். ஒரு 50,000 கடன், அடுத்து கடன் வந்துட்டே இருக்கும். கடன் உருவாயிட்டே இருக்கும். பணத்தை இழுக்கும். இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அது மாதிரி யாருக்காவது இருந்தா கடைசியா சொல்லுங்க. அதாவது குருவுக்கும் கேதுக்கும் 5 அல்லது 11 இடைவெளி இருக்குதுன்னா 48ல இருந்து 60 வயசு. நிறைய பேர் இந்த வயசுல வந்து மாட்டுவாங்க. இதுல கடன் என்ற பிரச்சனைல மாட்டுவாங்க. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிருப்பாங்க, பிள்ளைய மேற்படி படிக்க வச்சிருப்பாங்க, ஒரு வீடு கட்டிருப்பாங்க, கடத்துல வந்து ஆழ்ந்துரும். அவங்க எனக்கு இவ்வளவு வருமானம் வருதுன்னு வாங்குவாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வாங்கும் பொழுது வருமானம் குறைய ஆரம்பிச்சிடும். வட்டி அசலா மாறிட்டே வரும். ஆக கர்மா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். குருவும் கேதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஸோ இது மாதிரி அமைப்புகள் வந்து சேரும். அடுத்து சொல்லாதது வந்து குருவுக்கும் கேதுவுக்கும் இடைவெளி 6 அல்லது 12 அப்படின்னு சொன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியாச்சு 24ல இருந்து 36. ஸோ இது மாதிரி அமைப்புகள் வரும். இப்போ ராகு போற இடம், கேது போற இடம் ஒரு நோயை உண்டு பண்ணும், ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணும். அது உறவில் பிரச்சனை வருதா, உடம்புல பிரச்சனை வருதா அப்படின்றத நீங்க பார்க்கணும்.
இப்போ உடல்ல வருது அப்படின்னு சொன்னா காலபுருஷ வீட்டுக்கு எந்தெந்த வீடு எந்தெந்த உறுப்புகள் அப்படின்றத நீங்க தெளிவா படிச்சுக்கணும். உதாரணத்துக்கு மேஷம் அப்படின்னு சொன்னா தலை மூளை. மேஷம் அப்படின்னு சொன்னா தலை மூளை. மூட் பண்ணிடலாம், கேட்கும்போது மட்டும் பேசினா போதும். காலபுருஷனுக்கு மேஷம் தலை மூளை. இப்போ ஒருத்தருக்கு மேஷத்துல ராகு போகுது அப்படின்னு சொன்னா அவர் எந்த லக்கணமா இருந்தாலும் அந்த லக்கணத்துக்கு எந்த வீடுன்றதையும் பார்க்கணும், காலபுருஷனுக்கும் பார்க்கணும். ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா ரிஷபம் என்னென்ன உறுப்பு குறிக்கும்? கழுத்துல இருக்கிற சுரப்பிகள், தைராய்டு, அடுத்து கண்கள், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரிஷபம். காரகத்துவத்தை நிறைய நீங்க படிக்கணும், ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, அதுல இருக்கிறவங்களாம் ஜோசியர் தான். அடுத்து மிதுனம் தோல் கை, அடுத்து நுரையீரல்ன்றதுனால ஆஸ்துமா வரலாம். விரல்கள் புதன், தோள்பட்டை புதன், இதெல்லாம் மிதுனம். கடகம் அப்படின்னு சொன்னா சுவாச உறுப்புகள், மார்பு, இங்கேயும் ஆஸ்துமா அப்படின்ற அமைப்புலாம் வந்துடும். சிம்மம் அப்படின்னு சொன்னா மேல் வயிறு, இருதயம், பெருங்குடல், முதுகெலும்பு, இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா சிம்மமா வந்துடும். கன்னி அப்படின்னு சொன்னா கீழ்வயிறு, முதுகு தண்டுவடம், சிறுகுடல், வாயு பிடிப்பு. இப்ப கண்ணில கேது இருக்கு பாருங்க. பொதுவா எல்லா ஜீவராசிக்கும் இப்ப நம்ம சொன்னதெல்லாம் இருக்கும், ஏதாவது ஒண்ணு இருக்கும். முதுகு தண்டோட பிரச்சனையோ, இல்ல குடல் பிரச்சனையோ, கீழ்வயிறு பிரச்சனையோ, வாயு பிடிப்போ பொதுவா எல்லாருக்கும் இருக்கும். அவங்க ஜாதகத்துல தசாபுத்தி சரியில்லைன்னா கண்டிப்பா வெளிப்படும். துலா சிறுநீரகம். விருச்சகம் பாத்தீங்கன்னு சொன்னா கர்ப்பப்பை, ஆசனவாய், பெண்களா இருந்தா மாதவிடாய் கோளாறு, மலக்குடல், கழிவுகள் வெளியேற்றக்கூடிய இடங்கள். அடுத்து தனுசு, தொடை, இருதய வாழ்வு, இதெல்லாம் சொல்லலாம். மகரம் முழங்கால், மூட்டுக்கால். அடுத்து மகரத்துக்கு மன பயம் சொல்லலாம். கும்பம் கணுக்கால். அடுத்து ரத்த உற்பத்தி, சுவாசம், இது போன்ற தொந்தரவுகளை சொல்லலாம். மீன பாதம், கண்கள். இது கால புருஷத்துக்கு இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள். இது என்ன நீங்க டீப்பா படிக்கலாம். இந்த இடங்கள்ல பிரச்சனை அப்படின்றத நீங்க சொல்லலாம். இப்போ ஜாதகத்துல, ஒருத்தருடைய ஜாதகத்துல இன்னைக்கு ராகு எங்க இருக்கு? மீனத்துல இருக்கு, கேது கண்ணில் இருக்கு. இந்த வீட்டுல எந்த கிரகமும் இல்லை அப்படின்னு சொன்னா கோச்சாரத்தினால, ராகு கேது கோச்சாரத்தினால அவருக்கு எந்த கெடுபலனும் இல்லை. இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை கிரகங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கிரகங்கள் என்னவோ அதை எடுத்து நீங்க பலன் சொன்னாலே அதுக்காக தான் அவங்க வந்திருப்பாங்க. இந்த கான்செப்ட் புரியுதுங்களா? இது வரைக்கும் நடத்துனது புரியுது சார். கடைசியா சொன்ன பாயிண்ட், ராகு கேது ஒரு வீட்டுல பயணிக்குது கோச்சாரத்துல, அந்த வீட்டுல எந்த கிரகமும் இல்லை அப்படின்னு சொன்னா ராகு கேதுனால எந்த கெடுபலனும் இல்லை. அதுவே ஏதாவது ஒரு கிரகங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா அதனால பாதிப்பு உண்டு. ஓகே. ஐயா, அந்த கிரகத்தோட காரகத்துல பாதிப்பு உண்டுங்களா? கண்டிப்பா உண்டு. அந்த கிரகத்தோட ஆமாங்க. கிரகத்துடைய காரகம், உறவு முறை, இதெல்லாம் பாதிப்பு வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதகம் ஒண்ணு பார்க்கலாமா? பார்க்கலாம் சார், பார்க்கலாம். ஸ்கிரீன் தெரியுதுங்களா? பாருங்க. தெரியுதுங்க சார். சரிங்க சார். இது கோச்சாரத்துல சந்திரன் என்னைக்கு இருக்கு பாருங்க. நான் அன்னைக்கு பார்த்த ஜாதகம். கோச்சார கட்டமும் போட்டிருக்கேன், ராசி கட்டமும் போட்டிருக்கேன். இப்ப நாம விஷயத்த சொல்லிட்டோம். இவருக்கு ராகு கேது எங்க இருக்கு, எந்த வயசுல இவருக்கு பிரச்சனை சரியாகும், அதுல இருந்து எப்படி சம்பாதிப்பாரு. 1-7 இருந்தா எந்த வயசு சார்? 60 to 28.
1/7 27 27 வயது வருது. 27 27 வயசுல இருந்து இவர் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நல்ல சம்பாத்தியம், கோடீஸ்வரர் தான். இப்ப நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வராரு. இதுவே பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி இவர் ஒரு நிமிஷம் பேசுறதே பெரிய விஷயம், அந்த அளவுக்கு இருப்பாரு. இப்ப வந்தவர் எழுந்து போக மனசு இல்லாத உக்காந்துட்டு இருக்கிறார். இப்ப அந்த அளவுக்கு பிரச்சனை வர என்ன காரணம் பாருங்க. ராகு கேது எந்த கட்டத்துல இருக்கு, அந்த கட்டத்துல ராகு பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க, 12 டிகிரில ராகு, இங்க சூரியன் புதன் இருக்கு. ராகு தான் பிரச்சனை. ராகு பிரச்சனை. சூரியனா என்னங்க, முதல்ல கௌரவம், கௌரவம், சம்பாத்தியம். சூரியன் நல்லா இல்லைன்னா சம்பாதிக்கலன்னு அர்த்தம். சிம்ம ராசி கெட்டு போச்சு, சிம்மம் கெட்டு போச்சு அப்படின்னு சொன்னா சம்பாதிக்கலன்னு அர்த்தம். சம்பாதிச்சுலாம் வீணா விட்டுறாருன்னு அர்த்தம். சூரியன் தான் கௌரவம், ஆன்மா. அப்போ அது மேலேயே இப்ப போயிட்டு இருக்கு. இப்ப சூரியனுடைய காரகத்துவத்தை நம்ம சொல்லணும். புதன் அப்படின்னு சொன்னா டாக்குமெண்ட் சொல்லலாம். லக்னாதிபதியே அவரு புதன். அங்க சூரியன் 3ஆம் அதிபதி. இங்க நான் ஒரு ரெட் கலர் இன்ட்டு போட்டுக்கிட்டு திதி சூன்யம். அப்போ இவருக்கு இந்த பிரச்சனையை சொன்னாலே போதும், அதுக்கு தான் வந்துக்கிறேன்னு சொல்லுவாருங்க. அப்ப பிரச்சனை எது? சூரியன் எனக்கு அவமானங்கள் வர மாதிரி இருக்குது, 4 பேருக்கு நான் தலை குனிகிற மாதிரி இருக்கு. கம்யூனிகேஷன் புதன், என்னுடைய கம்யூனிகேஷன் சரியில்லை. அவர் வியாபாரம் பண்றாருன்னா வியாபாரம் சரியில்லை, இப்ப வியாபாரம் டல்லா போயிட்டு இருக்குது. அவர் ஒரு தொழில் பண்றாருன்னா தொழில் உற்பத்தி சரியில்லை, உற்பத்தி பண்ணதையும் விற்க முடியல. அப்ப வர நபர் எங்கிருந்து வராரு, எப்படி வராருன்றத நீங்க வச்சு நீங்க பலன் சொல்லணும். இதுக்கப்புறம் தான் தசாபுத்தி. இப்ப நான் தசாபுத்தியே போடலை என்ன ஏதுன்னு, நம்ம பேசுறது ராகு கேது, இதை வச்சு எப்படி பலன் சொல்றது, அதுக்கு ஒரு முன்னோட்டம் தான் நம்ம இப்ப கொடுத்தோம். அடுத்து பாருங்க, கேது எங்க இருக்குது பாருங்க. கேது சனி செவ்வாய் இருக்கிற இடத்துல இருக்கு. சனி செவ்வாய் இருக்கிற இடத்துல கேது இருக்கு. சனினா தொழில், தொழில் முடங்கி போச்சு சார், தொழில் முடங்கி போச்சு. எனக்கு ஒரு நிலம் இருக்கு, அதை வித்தா கடத்தை கொடுக்கலாம், ஆனா கொடுக்க முடியல அப்படின்றதெல்லாம் இதுல பாத்தீங்கன்னா இது நாம பலன் சொல்றோம் ஆமான்றார். இப்போ அப்படியே நான் சொல்றத கூட்டுங்க. சூரியன் 6ஆம் அதிபதி செவ்வாய் 7, 6ஆம் அதிபதியோட சேர்ந்தது சனி 19, 6ஆம் அதிபதி பார்க்கறது சூரியன் 6, புதன் 17, கூட்டினா எவ்வளவு வருதுங்க? 23. 23. நல்லா கூட்டுங்க, 49. நல்லா கூட்டுங்க சார். மூட் பண்ணுங்க சார், மூட் பண்ணுங்க சார். 52. ஒரு நிமிஷம் இது வராங்க, யாரோ இரும்புற, மூட் பண்றீங்க. 49 சார். சரி, அதாவது சூரியன் 6, செவ்வாய் 7, 13. இங்க பாத்தீங்கன்னா புதன் 17, 13, 17 எவ்வளவு? 40. வேற என்னது? 40. கரெக்டா சொல்றீங்களா? சார் 30ங்க சார். நான் தான் சொல்றேனே. இப்ப சூரியன் ஒரு 6, புதன் ஒரு 17, செவ்வாய் ஒரு 7, சனி 19, 49 ஒருத்தர் தான் சொன்னீங்க. கூட்டலே இவ்வளவு தகராறுனா எப்படி ஆகுது? சரி, இதை ஏன் இவ்வளவு இதுவா சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இவருக்கு கடனை நீங்க சொல்லணும் எவ்வளவு இருக்குதுன்னு. வரக்கூடிய கிளைண்டுடைய தரத்தை பொறுத்து 49,000, 49 லட்சம் அப்படின்னு சொல்லணும். இப்ப இவருக்கு நாம எவ்வளவு பணத்தை நம்ம கடன் இருக்குதுன்னு சொல்லலாம்.
39 லட்சம் சொல்லலாம். 49 லட்சம். 49 லட்சம் சார். நல்லா 50 கவனிச்சீங்க, லட்சம் அந்த மாதிரி வச்சுக்கலாம். நல்லா கவனிச்சீங்க. செவ்வாய் இருக்கிறத ரெட்டப்படம் தான், அடுத்து சூரியன் இருக்கிறத ரெட்டப்படம் தான். அப்ப நாம என்ன சொன்னோம் அப்படின்னு சொன்னா, ஒரு 4 கோடி இருக்கலாம் சார் அப்படின்னு சொன்னோம். முதல்ல 2 கோடின்னு சொல்றோம். இல்ல சார் இருக்கும் சார் அப்படின்னாரு. நாம என்ன பண்ணோம், அப்ப 4 கோடியா அப்படின்னு கேட்கிறோம். 4 கோடி அசல் சார் அப்படின்றார். கடன். இப்படித்தான் நீங்க கடத்தை சொல்லலாம், துல்லியமாவும் சொல்லலாம். அது அனுபவத்துல போக போக வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த பிரச்சனையில ஒரு புறம் இருக்குது, இவ்வளவு கடன் வாங்கி இருக்கிறாருன்னா அப்ப எவ்வளவு மாசம் அவருக்கு வருமானம் வரும்? அந்த வருமானத்தை கண்ட்ரோல் பண்ணுது, தடுக்குது, பிரச்சனைய உண்டு பண்ணுது. இதுதான் ராகு கேதுவோட வேலை. இதை நாம ஏற்கனவே ஒரு வகுப்பாவே எடுத்திருக்கிறோம். அதனுடைய வெளிப்பாடு தான் இது. இது புரியுதா பாருங்க. ராகு கேது இருக்கிற இடத்துல கிரகங்கள் இருந்துச்சுன்னா அந்த கிரகத்தை பேசுங்க. இதுவே ஒரு சிலருக்கு சூரியன், அப்பா அப்பா வயசானவராக இருக்கிறாருன்னா பார்த்துருங்க, அப்பாவனால பிரச்சனை. இப்ப இவருக்கு என்ன சொல்லலாம், அப்பா பிரச்சனை இருக்குதுங்க, பூர்வீகத்துல பிரச்சனை இருக்குதுங்க, வழக்கு இருக்குதுங்க, எல்லாமே இருக்குதுன்னு சொல்லியாச்சு. சூரியனா பூர்வீகம், பூர்வீக சொத்துல வழக்கு இருக்கு. டாக்குமெண்ட் பிரச்சனை புதன், அதுல டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்குது, அதனாலதான் வழக்கு. வாங்கின இடத்த விற்க முடியல, அது ஒரு பிரச்சனை. ஏன்னா செவ்வாய் சனி அந்த இடத்துல. அப்ப பாருங்க, இவரு ரிலீஃப் ஆக முடியாத அளவுக்கு இருக்கு. அப்ப ராகு கேது பயிற்சி ஆன உடனே ரிலீஃப் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இவ்வளவும் நாம சொல்லும் பொழுது அவர் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுறாரு. அப்போ பக்கத்துல அவங்க மனைவி கவலைப்படாதீங்க, தட்டினாங்க பாருங்க, தட்டி கொடுத்தாங்க பாருங்க. அது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன் அப்படின்னு. அதுக்கு காரணம் பாருங்க, 9ல சுக்கிரன், ஒரு ஆண் ஜாதகத்துல 9ல சுக்கிரன், 7ஆம் அதிபதி 5ல, 5க்கும் அங்க பாருங்க 5ஆம் அதிபதி யார்? இது 5ஆம் இடத்துல குரு. அந்த குரு காரகனை பாக்குறாரு. உண்மையிலே அவங்கதான் பாத்தீங்கன்னா வட்டி கட்டுறது எல்லாம் பண்றது. ஏன்னா அவங்களுக்கு ஈக்குவலா இவங்க பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு வர்றாங்க. சரி, லக்கணத்துல ராகு இருக்கு, இவருக்கு ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்குமா? நிச்சயம் இருக்குங்க ஐயா. அவர் அணைச்சிட்டு இவங்க மனைவி சொன்னது, அவருக்கு குடிப்பழம் இருக்கு, அதை விட்டுட்டா நல்லா இருக்கும், கௌரவமான தொழில் பண்றாரு, ஆனா அது ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படின்னாங்க. அப்ப நாம அதுக்கு பிளவர் மெடிசன் சொல்லி அனுப்பிச்சோம். இப்படித்தான் ராகு கேதுக்கு சொல்லணும். அப்ப பலன் சொல்றதுக்கு திதி சூன்யத்தை பாருங்க, ராகு கேதுவை பாருங்க. நான் முக்கியமா சொன்னேன், ஒருத்தர் நல்லா இருக்கிறாரா நல்லா இல்லையா, சூரியன் சந்திரன் தான் பேசும். சந்திரன் 2ல இருக்கு, நல்ல நிலைமையில இருக்கு, நல்லா சம்பாதிக்கிறாரு. 10ல சூரியன் இருக்கு, திக்பலம், கௌரவமான தொழில். ஆனா கோச்சாரத்துல உள்ள ராகு கேது என்ன பண்ணிருக்கு பாருங்க. இதுதான் இன்றைய பாடம். ஏதாவது டவுட் சின்ன சந்தேகம் ஐயா இருக்குங்க ஐயா. ஐயா இப்ப குரு 9ஆம் ஐயா குரு 9ஆம் பார்வையா லக்னத்தை பாக்குறாரு. அதனால அங்க ராகு கேதுவோட தோஷங்கள் பரிகாரம் ஆகுமா? அது இருக்கிற மாதிரி தான் இருக்குமாங்க ஐயா? அடிப்பட்ட பிறகு கட்டு போடுறது தான் குருவோட வேலை. சரிங்க. அடிபட்டுரும், அதுக்கப்புறம் என்ன பண்ண, பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு ஊசி போட்டு போவார் பாரு. இந்த ஊசி வலி தெரியாம இல்ல பேராசிட்டமல் போடுவீங்க இல்லையா, அதைத்தான் குரு செய்யும். குரு ஒரு விஷயத்தை தடுக்காது சுத்தமா. ஒரு காரியம் நடந்த பிறகுதான். இப்ப பாத்தீங்கன்னா அவர் குடிக்கிறாருன்னு சொன்னா, புள்ள சொல்றான், புள்ள தப்பா இருப்பான். நான் இவருக்கு சொன்னதே என்ன, பையனுக்கு தெரியாம பையன் தெரியறதுக்குள்ள திரிஞ்சிட பாருங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா 5ல இருக்கிற குரு. அப்ப அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு, நீ பாத்துட்டு வா, புள்ள ஜாதகம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு.
இப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும் தவிர குரு பார்க்கறதுனாலலாம் ஒன்றும் பண்ணாது. சொன்ன மாதிரி அடிபட்டவருக்கு கட்டு போடுறது, வழி தெரியாம இருக்கிறதுலாம் குருவோட வேலை. சரி, நன்றி நன்றி. குமார் சார், நீங்க அந்த கோடுலாம் போட்டிருக்கீங்க, அதை கொஞ்சம் எடுத்துருங்க. நீங்களே எடுத்தாதான் போகும். ரெட் கலர்ல கோடு போட்டிருக்கீங்க, திரும்ப போடுறீங்க. சரி, இது வரைக்கும் நடத்தின பாடம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? புரிஞ்சிருக்கு. ஏதாவது டவுட் இருக்கா? நல்லா புரியுது சார். தெளிவா இருக்குங்க. சார் அந்த கடன் எடுத்தது ஒரு தடவை சொல்லுங்க சார், எப்படி எடுத்தீங்க? 6ஆம் அதிபதி தாங்க கடன். 6ஆம் அதிபதி எங்க இருக்கிறாரு, எந்த வீட்டுல இருக்கிறாரு, எப்படி சேர்ந்திருக்கிறாரு அப்படின்றத பார்த்து தான் யார் கூட சேர்ந்திருக்கிறாரு அப்படின்றத வச்சு நாங்க சொல்லணும். ஐயா வணக்கம். வணக்கங்க. ஒரு சின்ன டவுட் கேட்கலாம் ஐயா? கேளுங்க ஐயா. இப்ப நீங்க ராகு கேது பத்தி சொன்னீங்க, ரொம்ப சிறப்பா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அதே நேரத்துல இப்ப ராகு கேதுவோட சூரியன் சந்திரன் பௌர்ணமி நிலையில இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு தாய் தந்தையருடைய அனுசரணை மிக குறைவா இருக்குன்னு சொல்லி பொதுவான ஜாதகம் பார்க்கும்போது தெரியுது. அதே சூரியன் சந்திரனும் ராகு கேது கட்டுப்பாட்டுக்குள்ள போயிட்டாங்கன்னா அந்த தாய் தந்தையருடைய அந்த பாசம், பிரியம், தேடல் இதெல்லாம் குறைவா இருக்கு. அந்த நபருக்கு சின்ன வயசா இருக்கும் பட்சத்துல அவர் இன்னொரு வீட்லயோ ஹாஸ்டல்லயோ போய் வளர்ற மாதிரி சூழ்நிலை இருக்கார். அப்படி இருக்கும்போது அதே நபருக்கு வயதான காலத்துல தர்ம கர்மாதிபதி யோகங்கிற சந்திரனும் சூரியனும் அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது அதனுடைய பலன் எப்படியா இருக்கும்? ரெண்டுமே நடக்கும். அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அவருக்கு பணத்தையோ புகழையோ கொடுக்கவே செய்யும். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, பிரிஞ்சு வளராருன்னு, அதையும் செய்யத்தான் செய்யும். ரெண்டு வேலையும் செய்யும். பாருங்க, 9ஆம் அதிபதி பாதகாதிபதினா அதனுடைய வேலையும் செய்யும். 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி அப்படின்னு சொன்னா அதனுடைய வேலையும் குடிக்கும். பாக்கியத்தை கொடுத்து ஒரு பாதகத்தை பண்ணும். இல்ல, அது வயதான காலம் வரும்போது அவருக்கு இந்த ராகு கேதுங்கும் போது அந்த சுக்கிர தசை முடிஞ்சு சூரிய தசை வரும் பொழுது அந்த நபருக்கு ராகுவோட சம்பந்தப்பட்டிருக்க கேதுவும் ராகுவோட சம்பந்தப்பட்டிருக்க சந்திரனும் கேதுவோட சம்பந்தப்பட்டிருக்க சூரியனும் அந்த இடத்துல பாதிப்பு கொடுக்குமா, இல்ல நல்லா அந்த அந்த இழந்த வாழ்க்கையை அவருக்கு ஈடு கொடுக்குமா அப்படிங்கறதான் என் டவுட். வேற ஒன்றும் இல்லைங்கய்யா. இப்ப நீங்க சொல்றது சந்திரன் சூரியனை மட்டும்தான் சொல்லியிருக்கிறீங்க. இல்ல, இப்ப நீங்க ஜாதகத்தை நம்ம அடுத்த முறை போடும்போது ஜாதகத்தை நீங்க கொடுங்க. சரிங்க ஐயா. அத நம்ம ஒரு உதாரண ஜாதகமாவே பாத்துடலாம். நல்லதுங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா இன்னைக்கு நடத்தின பாடத்துல? திதிசூனியாதிபதிக்கெல்லாம் வேலை கிடையாது இல்லைங்களா ஐயா? இருக்கு திதிசூனியம் நான் போட்டு 6ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் வராரு. செவ்வாய் விருச்சகம் திதி நவமி திதியில பிறந்தனால இவருக்கு சிம்மமும் விருச்சகம் திதிசூனியாதிபதி. அப்ப திதிசூனியாதிபதி அப்படிங்கும் போது அந்த இடத்துல அவரு 6ஆம் இடத்து அதிபதியா அவர் திதிசூனியாதிபதி பெருசா ஒரு பாதிப்பு கொடுத்தாங்க. செவ்வாய் ஒரு பாவக்கோள் தாங்க ஐயா. அவர் திதிசூனியத்துக்கு நல்லதுதானுங்களா? இல்ல, நாம திதிசூனியத்தை பேசவே இல்லை. சரி, ஆனா திதிசூனியத்தை பார்க்கணும். திதிசூனியம் ஒரு வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கும். 6ஆம் இடத்துல திதிசூனியம், 6ஆம் அதிபதி 4 இருக்கிறாரு. வாங்கின சொத்து, உடைச்ச பணம், சொத்துல போய் முடங்கிக்கிறது, சொத்தை வித்தா பாதி கடத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாரு இல்லையா? ஆமாங்க. 3ஆம் இடத்துல திதிசூனியம், எடுக்கிற முயற்சிலாம் வேஸ்டா போயிட்டு இருக்குதுன்னு சொன்னாரா இல்லையா? சொல்லுங்க. அப்போ திதிசூன்யம் அப்படின்றது ஒரு வேலை செய்யும். நம்ம இப்போ திதிசூன்யத்தை படிக்கிறதுனா அது வேற டாபிக்கா போயிடும். ஸோ கண்டிப்பா திதிசூன்யம் பார்க்கணும். திதிசூன்யத்தை கேது மட்டும்தான் புரட்டி போடும். செவ்வாய் பாவகோள் 6-8 போயிடுச்சு அப்படின்றதெல்லாம் அது வேற கான்செப்ட். அது இன்னொரு நாளைக்கு நாம முடிஞ்சா பேசுவோம், அதை பத்தி தெளிவா பேசுவோம். நன்றி. சரிங்க சார், வேற ஏதாவது டவுட் இந்த வகுப்புல எப்ப நடத்துறதுல இருந்துச்சுன்னா கேட்கலாம்.
சார் இப்போ வந்து அஹ், இப்போ கன்னியில வந்து கேது இருக்கு சார் கோச்சாரத்துல. ம். அப்போ அங்க இருக்கிற கிரகங்கள் இருந்தா அது பாதிக்கும்னு சொன்னீங்க. இப்போ அது சிம்மத்துல வரும்போது அங்க கிரகங்கள் இல்ல அப்படின்னா அப்போ அது கேதுவோட பாதிப்பு இருக்காதா சார்? பாதிப்பு இல்லை. கேது வந்து அந்த கிரகம் உள்ள டிகிரியை தாண்டினாலே பிரச்சனை குறைய ஆரம்பிச்சிடும். ஆனா வலி இருக்கும்ல. புயல் வந்து அடிச்சு ஓஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? புயல் வந்து பொதுவா லேசா கிளம்புது, வருது வருதுன்னு வந்து கரையை கடக்கும்போது ஒரு அடி அடிச்சுட்டு தானே போகும். புரியுது சார். அப்போ அந்த அந்த கேது அடிச்ச கிரகங்கள் அடி வலி இருக்கும் கண்டிப்பா. வழி இருக்கும். அப்போ ஒரு 3 கிரகங்கள் இருந்தா அது ஒவ்வொரு டிகிரியை கடக்கும் போது இப்ப செவ்வாயை கடந்து அடுத்தது குருவை கடந்து திருப்பி மேல வருதுன்னா ஒவ்வொரு அப்படி எடுத்துக்கணும் இல்லைங்களா சார்? அதேதான். இப்ப செவ்வாய் 10 டிகிரில இருக்கிறாரு, 10 கடந்துட்டாருன்னா செவ்வாய்ன்னு சொல்லக்கூடிய மண், மனை, சகோதரன், மச்சான் இதெல்லாம் வந்து கடந்து போச்சு, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அடுத்து புதன்னா புதன் டாக்குமெண்ட், படிப்பு, அது வயசுக்கு தகுந்த மாதிரி அப்படி நீங்க பார்த்து போக வேண்டியது. ஓகே சார். இப்ப ஓகேவா? அதே மாதிரி இப்போ சுக்கிரன் கிட்ட வரும்போது இப்போ அப்போ சுக்கிர கார தத்துவங்கள்ல பிரச்சனை இருக்கும்னு சொல்லணும் இல்லைங்களா சார்? கண்டிப்பா கண்டிப்பா. சுக்கிரன் என்னென்ன காரகத்துவம், சுக்கிரன் என்ன உறவு, அது பாதிப்பு கண்டிப்பா தரும். இப்போ வந்து ஐயா, ஆண் ஒரு ஜாதகத்துல இருந்தா மனைவிக்குன்னு எடுத்துக்கணுமா சார்? அது கண்டிப்பா. மனைவிதான் அதுல என்ன இப்ப காமிச்சு. அதுவும் இருக்கும். அப்போ ம். கேது மேலேயே போகும்ல சார்? ராகு மேலேயே போகும்ல சார்? அப்போ ம். அதுக்கு எப்படி சொல்லணும் சார்? அது வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, ஏற்கனவே நடந்த வகுப்புல சொல்லிப்பேன். ரீசார்ஜ் பண்ண வராங்கன்னு அர்த்தம். ராகு கேது அதே இடத்துல வரும்பொழுது ரீசார்ஜ் பண்ண வந்துக்கிறாங்க. அவங்க வந்து இது வரைக்கும் பண்ண தப்பெல்லாம் வந்து குறைஞ்சி போச்சு. அவங்க வலுவை வந்து கூட்டிக்கிறதுக்கு வந்துக்கிறாங்க. கிரான காலம் அப்படின்னு அர்த்தம். அதுவும் கெடுதல் தான். கெடுதல் தான். ராகு கேதோட இருக்கும்போது அவங்க என்ன பூஸ்ட் பண்ணிக்கிறாங்க, அவங்கள வளர்த்துக்கிறாங்க. ஓ, ராகு பாருங்க யார் தன்னினத்தை தானே உண்ணக்கூடியது ராகு தானே. ஆமா. ஆஹ் அப்போ ஒரு ஜாதகம்னு எடுத்தா நம்ம முதல்ல அவர் வரும்போது ராகு கேது ஏரியா என்ன பாத்துக்கணும். சோ அவர் என்ன பிரச்சனையில வர்றாருன்னு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். உம் அப்புறமா திதி சூனியம், பாதுகாதிபதி, இது உம் மூணையும் வச்சே ஓரளவுக்கு நம்ம இது பண்ண ஆரம்பிச்சோம். சொல்ல துல்லியமாவே சொல்லிடலாம். ஓகே. இப்ப நாம வந்து பெய்டு வகுப்புல எல்லாத்தையுமே நடத்தியாச்சு. இப்ப கரணம் மட்டும்தான் இருக்கு. இப்ப நீங்க அதை முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா டவுட் ஃபுல்லா கிளியர் ஆயிடும். இப்ப நாம வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ராகு கேதை வச்சு எப்படி பலன் எடுக்கிறது அப்படின்றது இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா ஈஸியா இருக்கும். யாருக்காவது புரியல அப்படின்னு சொன்னா கேளுங்க. சார் வணக்கம், நான் சென்னையில இருந்து ஜே கே குமார் பேசுறேன். ம். ராகு கேதுக்கள் வக்ர கிரகத்துக்கு மேல போனா எந்த மாதிரி பலன் சார் இருக்கும்? ஒரு கிரகம் வக்ரமா இருக்கு, ம். கிரகத்துக்கு மேல ராகு கேது போகுதுன்னு வச்சுக்கோங்க, ம். எப்படி இருக்கும் சார்? அதாவது அதுல வந்து கொஞ்சம் குழப்பங்கள் இருக்குது. அது ஒன்றும் செய்யாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எப்போ ஒன்றும் செய்யாதுன்னா ராகுவோட தொழிலை செய்யும் பொழுது ஒன்றும் செய்யாது. குரு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா குருவோட தொழிலை செய்யாத, அவர் பூசாரியே இல்லாம பூசாரிலேயே தேவையில்லாத நான் ஒரு தகுடு எழுதி தரேன், அந்த தகுடு வந்து 10,000ன்னு விற்கிறாருன்னா அது தவறான தொழில் செய்யறாரு. அப்போ ஒன்றும் பண்ணாது. நான் நீதி நேர்மையோட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா பண்ணும். இதை நீங்க உள்ள புரிஞ்சுக்கணும். புத்தகத்திலேயோ மற்றவங்களோ ராகு கேது தன்னை போன்ற வக்கர கிரகங்களை பாதிக்காதுன்றது மேலோட்டமா சொன்னது. நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அது உண்மை. இப்ப உதாரணத்துக்கு பார்த்த ஜாதத்துக்கு அங்க சனி செவ்வாய் வக்கரம் தானே, ஏன் அவருக்கு தொழில் இல்லை? தொழில் முடங்கி போயிருக்கு. ஏன் ஒன்றும் பண்ணக்கூடாது இல்ல? செவ்வாய் மண்ணு தானே, ஏன் அவர் விற்க முடியல? விற்கிற மாதிரி தான் அமைப்புல நல்ல இடத்துல இருக்கு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா விற்கிறேன்னு சொன்னா வாங்கறதுக்கு அவ்வளவு கூட்டம் வரும், அவரால் விற்க முடியல. அப்ப நாம உள்ள போய் நாம கொஞ்சம் பார்க்கணும். ஓகே, நன்றி வேற சார். இப்ப பழைய இப்ப நீங்க போட்ட ஜாதகத்துல குரு வந்து 9ஆம் பார்வையா லக்னத்தை பாக்குது இல்லையா? ம். அப்ப அந்த குரு காரகத்துவத்தால அவருக்கு ஏதாவது நன்மைகள் ஏற்படுமா சார்? அந்த மாதிரி ஆமாங்க, ஏதாவது இருக்கு? உண்மைதான். குழந்தைதான் வந்து மனைவி குழந்தைதான் வந்து கடத்தை அடைப்பான், குழந்தைதான் அவரை திருத்துவான், குழந்தை வளர்ந்துதான் எல்லாத்தையும் பண்ணுவான். சரி. இல்ல பேங்க் மூலியமா ஏதாவது அவருக்கு வருமானம் இது ஏதாவது ஒரு லோன் கிடைக்கிற மாதிரி அந்த மாதிரி? வங்கின்னு சொன்னாலே புதன் அதுதான் அங்க போய் மாட்டிக்கிச்சு. அவங்க வச்சுக்கிறது எல்லாம் கடனை வந்து எங்க வச்சிருக்கிறாங்க? கடன் வாங்குறது பேங்க்கு, நகை வச்சது பேங்க்கு. ஓஹோ, வங்கினா புதன் வருது, குரு இல்ல. குரு கிடையாது.
ம். புதன் தான். காரகத்துவங்கள் கொஞ்சம் டீப்பா படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். சரி சார். நான் தனித்தனியா காரகத்துக்கு வீடியோ போட்டிருக்கேன் யூடியூப்ல. முடிஞ்சா பாருங்க, டைம் இருக்கும்போது பாருங்க. சரி, ஐயா, தேங்க்யூ சார். ராகு இருக்கிற இடத்துல கேதுவும், கேது இருக்கிற இடத்துல ராகுவும் இருக்கு. இப்ப கோச்சாரத்துல வந்து எனக்கு ராகு இருக்கிற இடத்துல கேது, கேது இருக்கிற ராகுயா. காலப்புருஷத்து மேச லக்னம் தான். ம். சரி, பொதுவா அதோட பலனுங்க. எப்படி எப்படி இப்ப நீங்க இருக்கிறீங்க சொல்லுங்க. நான் தான் சொன்னேனே, அது வந்து பாத்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ண வந்திருக்குதுன்னு சொன்னேன். இல்ல மாறி இருக்குங்கய்யா. கேது இருக்கிற ராகு அப்படி இருந்தாலும் அதே நிலைதாங்க. ஆமா, அப்படிதான். ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டும் ஒண்ணுதான். கண்டிப்பா வந்து ஒரு கிரகண காலம் தான், எதுவும் நடைபெறல அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கத்தான் செய்யும். சின்னதா ஒரு அடுத்த doubt ஐயா. ம் ஐயா, ம் திருப்பூர்ல இருந்து பாஸ்கரன் பேசுறேங்க ஐயா. சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஐயா, இப்போ ஒரு மேடம் ஒருத்தன் கேட்டாங்க, அதாவது ராகு யார் மேல பயணிக்கிறாரோ அவங்களுக்கு அந்த பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்கும்போது நீங்க ஆமாங்க அப்படிங்க. அப்ப சுக்கிரன் கலத்தனக்காரகன் அவர் மேல பயணிக்கும் போது மனைவி சம்பந்தப்பட்டவங்க ஏதோ உடல் உபாதைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா இதுல 7ஆம் இடத்துல கலஸ்தர ஸ்தானாதிபதினு ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா. இப்ப எனக்கு வந்து இப்ப நான் மீனலக்கம்னா என்னோட ஸ்தானாதிபதி கலசஸ்தானம் என்ற இது அப்படின்னா கன்னிராசி. அந்த புதன் மேல அவர் பயணிக்கும் போது அவங்க வந்து அதுவும் மனைவி புதன் மேல சில டைம்ல பயணிக்கும் போது அதுவும் அவங்களுக்கு பாதிப்பை கொடுக்குமா? கண்டிப்பா. இல்ல இப்ப வந்து நான் சொல்லும் கலத்தரக்காரன் மேல பயணிக்கும் போது மட்டும்தான் கொடுக்குங்களா? இல்ல, சுக்கிரன் மேல பயணிக்கும் நான் சொல்லும் போதே, ஆரம்பத்துல சொல்லும் போதே அந்த பாவம் காரகம் அப்படின்னு சொன்ன பாவம்னும் பொழுது 7ஆம் பாவமா 8ஆம் பாவமா பாருங்க. சுக்கிரனை தான் பாதிக்குதா, அதாவது மனைவி தான் பாதிக்குதான்ற அத்தைக்கு கூட பாதிக்கலாம். சுக்கிரனா அத்தை இல்லையா, அத்தையை பாதிக்கலாம். வீட்டுல பெண் குழந்தை சுக்கிரன் தான். அப்ப வந்து பெண் குழந்தையை பாதிக்கலாம். யாரை பாதிக்குதுன்றத அவர் ஜாதகத்துல நடக்கிற திசாபுத்தியை வச்சு, பாவத்தை வச்சு, உங்ககிட்ட வர அன்னைக்கு, ஜாதகம் பார்க்க வர அன்னைக்கு சந்திரன் எந்த பாவத்துல போகுது, லக்னம் எந்த பாவத்துல போகுதுன்றத வச்சு நீங்க முடிவு பண்ணணும். டெய்லி இன்கம் கூட பாதிக்கும் இல்லையா? இப்ப டெய்லி வியாபாரிகள் இருந்தா அதை பாதிக்கும். அருமையான வார்த்தை. சுக்கிரன் வந்து அன்றாடம் வரக்கூடிய லிக்விட் கேஷ், அது பாதிக்கும். இப்போ வந்து நேரடியா மனைவி தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது. அப்போ மனைவியோட அமைப்பு லக்னம், ஓகே, லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி இப்ப சுக்கிரன் மேல ராகு போகுது அப்படின்னு சொன்னா மனைவிக்கு இவருக்கும் சின்ன சின்ன தகராறுகள் வரலாம். 7ஆம் அதிபதி பலமா இருந்துச்சுன்னா அவ்வளவுதான். 7ஆம் அதிபதியும் கெட்டு இருக்கிறாரு, அவரும் தவறா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் மனைவிக்கு நோய் நொடி பிரச்சனைகள் வரலாம். இல்ல நீ போ நாவான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கலாம். சுக்கிரன் மேல ராகு போகும்போது தவறான பழக்கங்கள் வரலாம் ஜாதகருக்கு. அது வரைக்கும் நான் எந்த தப்பும் பண்ணல, இப்பதான் திடீர்னு வந்து எனக்கு கொஞ்சம் கெட்ட பழக்கம் வந்துருச்சு உண்மை அப்படின்றது வரலாம். அப்போ காரகத்துவங்களை நீங்க படிக்கும் பொழுது வரக்கூடிய கிளைண்ட்டுக்கு எப்படி சொல்லணும் அப்படின்றத அந்த காரகத்துவம் தான் பேசும். காரகத்துவங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வந்து எப்படி நீங்க பலன் சொல்றதுல ஒரு முதல் படிதான் இது, ராகு கேது வச்சு. அடுத்தடுத்து நம்ம கிளாஸ் போடும்போது உங்களுக்கு ஈஸியா புரிய வரும், உதாரண ஜாதகத்தை பார்க்கும் பொழுது. சிறப்புங்க ஐயா, சிறப்புங்க. நன்றிங்க ஐயா. சொல்லுங்க சார். ஐயா, பொதுவாக வந்து இப்ப நீங்க சொல்றதை கேட்கும்போது வந்து ராகு கேது வந்து அந்தந்த பாவத்துக்கு போகும்போது அந்த பாவத்தினுடைய தாக்கம் வந்து இருக்குங்கிற மாதிரி சொல்றீங்க. அப்ப அதனால வந்து நல்லது எதுவுமே நடக்காதா? அது நல்லதே நடக்காதுங்க. கோச்சாரத்துல நல்லதே செய்யாது ராகு கேது. சொல்லுவாங்க சந்திரனுக்கு 3, 6, 11 வந்தா நன்மை அப்படின்னு. 1% 2% இருக்கலாம் சார். அந்த சமயத்துல அவங்களுடைய தசாபுத்தியே போகும்பொழுது ராகுவோட தசாபுத்தி. ஆனா அனுபவத்துல அது விஷம் வச்சிருக்கிற ஒரு குடுவை. அது போற இடத்துல விஷத்தை கக்கிக்கிட்டு தான் போகும். நடைமுறையில நீங்க பாருங்க, நான் சொல்றது சரியா இல்லையா பாருங்க. 7ஆம் பார்வை தவிர்த்து வேற பார்வை இருக்குங்களாங்க ஐயா? பார்வையில வந்து குழப்பங்கள் இருக்குது. 3, 11 சொல்றாங்க. சரிங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா என்ன பொறுத்தளவுக்கு 3, 11 கட்டுப்படுத்தும். 3, 11 கட்டுப்படுத்தும். பார்வை வேற, கட்டுப்படுத்துறது வேற. பார்வைன்னா பாக்குது, குரு பாக்குறாரு, தம்பி நான் பாக்குறேன் செய்யாது. ராகு 3ஆம் பார்வை அப்படின்னும் போது பார்வை கிடையாது, கட்டுப்படுத்தும். செய்யாதரா அப்படின்னு கட்டி போடுறது. அப்ப மிட் பாயிண்ட் 4, 10 சொல்றாங்களா ஐயா, அதை எப்படி எடுத்துக்கிறது? நிச்சயமா பாதிக்கும். மிட் பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இல்ல அதுல கிரகம் இருந்தா நல்லதா, இல்லாம இருக்கிறது நல்லதா அப்படிங்கிறது? அது எப்படிங்க மிட் பாயிண்ட்னு சொல்லிட்டீங்க, அது எப்படி? அதுதான் வந்து முக்கியமான விஷயம். கண்டிப்பா பாதிப்பு உண்டு.
ஓ அங்க கிரகங்கள் இல்லாம இருக்கிறது தான் நல்லது. ஓ எந்த கிரகம் இருக்குதோ அந்த உறவு பாதிக்கும். ஓ சார் இந்த குரு கேது இணைவுக்குள்ள ஏதாவது பரிகாரங்கள் செஞ்சு தப்பிக்க வழி இருக்கா சார்? பார்க்கலாம், பரிகாரத்தை இன்னொரு வகுப்புல பார்க்கலாம் மேடம். அது கொஞ்சம் டீப்பா சொன்னாதான் புரியும். பரிகாரம் பலிக்குமா பலிக்காதா அப்படின்றத நம்ம சொல்லி பேசுவோம். கண்டிப்பா போடுங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா. ஐயா, ஒரு சாரார் இன்னொரு தகவல் சொல்றாங்க, அது சரிதானான்னு தெரிஞ்சுக்கணும்னு கேக்குறேன் ஐயா. இங்க வந்து நாம வந்து மத்தவங்க சொல்றத விவாதம் பண்ணக்கூடாது தயவு செய்து. ஏன்னா எல்லா ஜோசியர்கிட்டும் ஒரு இது இருக்கும். புத்தகத்துல இல்ல தெரிஞ்சது சரிதானா உங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன், வேற ஒண்ணும். எனக்கு தெரிஞ்ச தகவல் சரிதானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. அதாவது ஒரு சாரார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராகு கேது வந்து ஒரு நபரை வந்து ஒரு லெவலுக்கு கீழே, அதாவது இதுக்கு மேல தாங்க முடியாது அப்படிங்கிற கஷ்டத்தை கொடுத்துட்டா அடுத்த ரவுண்ட் வரும்போது அதுக்குண்டான நல்லதை வந்து மாத்தி செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி. ஒரு ரவுண்டு கொடுத்தா 2வது ரவுண்டு வந்து திருப்பி செய்வாங்க, நல்லது செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சாரா சொல்றாங்க. அதை எடுத்துக்கலாமா அப்படிங்கிறதுக்காக கேட்கிறேன் ஐயா. ரவுண்டுன்னு சொல்றது நீங்க கோச்சாரத்திலே எதில் சொல்றீங்க? அதாவது ஜென்மத்துல ஒருத்தர் ராகுதசை வந்துருச்சு, அந்த ராகுதசைனால அவர் வந்து குடும்பத்திலையும் பொருளாதாரத்திலையும் எல்லா விஷயங்கள்லயும் பாதிக்கப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு இருக்கார். கோச்சாரத்துல வரும் பொழுதும் அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு அதுல இருந்து ஒரு மாற்றம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால கேக்குறீங்கய்யா. இல்ல வராது. ராகு கொடுக்குற தசாபுத்தில, லக்கணத்துல ராகு இருக்கிறாரு, தசாபுத்தில அவர் கொடுக்குறாருன்னா கண்டிப்பா கொடுத்துருவாரு. அவர் கொடுத்ததை யாரும் பறிக்க முடியாது. ஒருவேளை தவறா அவரு சம்பாதிச்சிருந்தாருன்னா குரு வந்து அந்த வேலையை செய்வார், குரு வந்து பறிச்சிடும். பாருங்க, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நான் ராகு திசையில நான் கோடி கோடியா சம்பாதிச்சேன், குரு திசை வந்துச்சு எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு சொல்லிட்டு. அதனால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா திசாபுத்திக்கு ராகு கேதுகள் நன்மையை செய்யும். அது நன்மை செய்யற இடத்துல இருந்துச்சு, நன்மை செய்யற பாவத்தில் இருந்துச்சுன்னா அவங்கள போல நல்லதை கொடுக்கறவங்க கிடையவே கிடையாது. உச்சாணிக்கு ஏற்றி வைக்கும். நீங்க ஜோசியம் பாக்குறீங்க, உங்களுடைய ஜோதிட கிரகம் புதனை கூட வச்சுக்கோங்க, ராகுவோட இருக்குன்னா நீங்க உலக அளவுல வந்து பீக் ஆயிடுவீங்க. ராகு எதையுமே வளர்க்கும், ஜோசியத்துக்கு வளர்க்கும், மருத்துவத்துக்கு வளர்க்கும், நல்லது செய்யணும் சொல்ல வரேன். அப்போ கோச்சாரத்துலதான் கெடுதல் பண்ணுது, அதைத்தான் நம்ம பார்த்தோம். ஜாதகத்துல நல்லது கண்டிப்பா நல்ல இடத்துல இருந்தா பண்ணும். வெளிநாட்டுக்கு போகணுமா, ராகுவோட அனுக்கிரகம் வேணும். ராகுவோட அனுக்கிரகம் இருந்தாதான் வெளிநாட்டுல போயிட்டு நீங்க நிறைய சம்பாதிக்க முடியும். நாம இப்ப பேசுனது கோச்சாரத்துல எப்படி பலன் சொல்லணும் அப்படின்றதுதான். சரிங்களா? அனைவருக்கும் நன்றி. வணக்கம் சார். ஒரே ஒரு கேள்வி சார். ராகு கேதுக்கள் நமக்கு கர்ணாதிபதியா வருதாங்கன்னு வச்சுக்கோங்க சார். கண்டிப்பா நல்லது செய்வேன். அவங்களுடைய சின்னத்தை நீங்க பயன்படுத்துங்க. அவங்க சின்னத்தை வந்து லோகோ போடுங்க. அது சம்பந்தமா கிளாஸ் வருது இப்போ, அதுல டீட்டெயிலா நம்ம சொல்லிடலாம். ஓகே, சரிங்க. அடுத்து 26 வந்து காலபுருஷ தத்துவம் வகுப்பு இருக்குங்க. இது மாதிரி வகுப்பு திடீர்னு வந்து போடுவேன், அப்போ நீங்க கலந்துக்க. வகுப்பு நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபீட்பேக் கொடுக்கறத பொறுத்து அடுத்தடுத்த வகுப்பு வரும். ஓகே சார், அது ஒன் டே கிளாஸா இல்ல தொடர்ந்து இருக்கா சார்? அது தொடர்ந்து ஒரு நாள்ல எப்படிங்க முடிக்க முடியும்? தொடர்ந்து இருக்கு. தொடர்ந்து இருக்கும். அது தொடர்ந்து வருமா இல்ல வாரம் ஒரு டைம் வருமான்றத அன்னைக்கு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. கண்டிப்பா அது முடிச்சிருவோம். அது வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 15 வகுப்பாவது வரும். இது அவ்வளவுதான் சார். இது மாதிரி சின்ன சின்னதா ஜாதக வகுப்பு வரும் ஒவ்வொரு டாபிக்ல, அதுல பாத்துக்கலாம். நன்றி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க. மிக்க நன்றி சார். அருமையான வகுப்பு. தேங்க்யூ. நன்றி நன்றி சார்.